Welcome to Devaparodam Book Ministries intro program, and at the same time, greetings to the Bible delighters and the viewers of this program. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால் தேவபர்வத்தினுடைய புத்தக ஊழியத்தின் அறிமுகத்தை குறித்ததான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னதாகவே நாம் அநேக புத்தகங்களை குறித்ததான அறிமுக நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட குறிப்பாக மண்ணில் உதித்த விண்ணின் விடிவெள்ளி இயேசு என்கிறதான இந்த சிறிய புத்தகத்தை குறித்ததான ஒரு அறிமுகத்தையும் விமர்சனத்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், ஒப்புக்கொண்டும் இருக்கிறார்கள். ஏனென்றால் உலக வரலாறு சரித்திரமானது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு தான் கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உள்ள காலம் என்றும் முன்னுள்ள ஆண்டுகள் என்றும், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னுள்ள ஆண்டுகள் என்றும் சரித்திர சகாப்தம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக வைத்துதான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அதனை பின்பற்றி வருகிறார்கள், ஃபாலோ பண்ணி வருகிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்று சொல்லப்படுகிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதத்திலே இயேசு கிறிஸ்து எந்த நாளிலே பிறந்தார், அவர் பிறந்தபோது என்ன சம்பவங்கள் நடந்தது என்றுதான் சொல்லப்படுகிறது அன்றி அவர் குறிப்பிட்ட இந்த ஆண்டிலே, இந்த நாளிலே, இந்த மாதத்திலே பிறந்தார் என்று சரியான முறையிலே யாருமே குறிப்பிட்டு எழுதவில்லை. இயேசுவோடு கூட வாழ்ந்திருந்த சீடர்களும் கூட அவர் பிறப்பின் செய்தியை அவரிடம் கேட்டு சரியான தேதியை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கள் யாருமே அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை என்றுதான் தெரிய வருகிறது. என்றாலும் உலக வேதத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களும் இன்னும் அந்த காலத்திலே முதலாக தாய் சபை என்றெல்லாம் சொல்லப்படுகிறதான ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்று ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அநேக பிஷப்மார், இன்னும் அநேக வேதத்தை அறிந்தவர்கள், அன்றைய காலத்திலே வாழ்ந்த ரோமன் கத்தோலிக்க குருமார்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அநேக கவுன்சில், 10 கவுன்சில், நிசீனை கவுன்சில் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த கவுன்சில் என்று சொல்லப்படுகிறதான ஆலோசனை சங்கம் அந்த கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கலந்து பேசி விதமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வேதத்திலே எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை, அந்த பிறப்பின் நாளை குறித்து. ஆகையினாலே டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார் என்று நாம் பிரகடனப்படுத்தலாம் என்று அவர்கள் தீர்மானித்து பிரகடனப்படுத்தினார்கள். ஆகையினாலே அவ்விதமாக டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார் என்று அவர்களுடைய கற்பனையை அன்றி அதற்கு எந்த வேத ஆதாரமும் எந்த விதமான சரித்திர ஆதாரமும் கிடையாது. ஆனால் சரித்திர ஆதாரங்கள் எல்லாம் உண்டு, வேத ஆதாரங்களும் உண்டு. இயேசு எப்பொழுது பிறந்தார் என்பதற்கான வேத ஆதாரமும் உண்டு, சரித்திர ஆதாரமும் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றினதான வேதாகமத்தின்படியான வேதகம கால அட்டவணையானது ஆபிப் தியார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அவர்களுக்கு 29-30 நாட்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அந்த கால அட்டவணை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அந்த கால அட்டவணையின்படியான ஒரு வேத சரித்திரமும் இருக்கிறது. ஆசாரிகள் பணி செய்கிறதான ஆதாரங்களோடு கூட இயேசுவின் பிறப்பும் கூட நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக இந்த புத்தகத்தில் 2-3 ஆதாரங்களை இயேசு எப்பொழுது பிறந்தார், ஒரு காரியத்தை நாம் மறுத்து பேசுவோமானால், இயேசு 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை என்று ஒரு காரியத்தை மறுத்து பேசுவோமானால், அப்பொழுது சரியான காரியத்தை, சரியான நாள், இயேசு எந்த நாளிலே பிறந்தார் என்று வேதாகம பூர்வமாகவும் சரித்திர பூர்வமாகவும் அதனை உறுதிப்படுத்தும்படியான நாளை குறிப்பிட வேண்டும். அவதமாக இந்த சிறிய புத்தகத்திலே வேதத்தின்படி
இயேசு எந்த நாளிலே பிறந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் இயேசு டிசம்பர் 25 பிறந்தார் என்று சொல்லி த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று சொல்லப்படுகிறதான பூபாலம் பாடல்களை பாடிக்கொண்டு அதனை எல்லா வீடுகளுக்கும் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி அறிவித்து வருகிறார்கள். அது எப்பொழுது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை குறித்ததான செய்தி இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சாண்டா கிளாஸ் என்று சொல்லப்படுகிறதான கிறிஸ்துமஸ் தாத்தா, அந்த காரியத்தை யார் ஏற்படுத்தினார், அவதமாக ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இந்த சிறிய புத்தகத்தில் உண்டு. அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்த்து அட்டைகளை கூட மனிதர்கள் பயன்படுத்தி இன்றைய நாட்களிலும் கூட அவைகளை அநேக இடங்களுக்கு அனுப்புவது உண்டு. இன்றைக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்து விட்டபடியினாலே எல்லாரும் செல்போன் மூலமாகவே இந்த மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. டிசம்பர் மாதம் ஆகிவிட்டாலே இந்த முதலாம் நாள் முதற்கொண்டு அந்த டிசம்பர் 25ஆம் நாள் முடியும் மட்டாக எல்லாரும் கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் அனுப்பி கொண்டே தான் இருப்பார். உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்கள், இன்னும் அறிமுகமானவர்கள் எல்லாருக்கும் அனுப்பி கொண்டு தான் இருப்பார்கள். இன்றைக்கு அது மாறிவிட்டது. அதன் பின்பு கிறிஸ்துமஸ் கிஃப்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறதான வெகுமதிகளை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் கூட எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று சொல்லப்படுகிறதான ஒரு கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்து பிறப்பின் மரத்தை அது எப்பொழுது ஏன் ஏற்படுத்தினார்கள், எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று யாருமே அறியார்கள். ஆனால் அது வழக்கத்தில் இருக்கிறது. வீடுகள் தோறும் ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ, இப்போல்லாம் ரெடிமேட் கிறிஸ்துமஸ் ட்ரீ, அன்றைக்கெல்லாம் போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதை நட்சத்திரங்கள், இன்னும் அலங்கார விளக்குகள் இவைகளெல்லாம் போட்டு அலங்கரித்து மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாம் ரெடிமேட் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ என்ற ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள். இது யாரால் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்த புத்தகத்திலே, சிறிய புத்தகத்தில் உண்டு. அதற்கான ஆவிக்குரிய பொருளும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? ஆகையினாலே இவ்விதமான காரியங்கள், இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதான காரியங்களை குறித்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கிறிஸ்தவர்களை பார்த்து வேறு யாராகிலும் கேட்டால் அவர்களுக்கு சரியான மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். அவதமாக கொடுப்பதற்கு தேவையான ஆதாரங்கள் இந்த சிறிய புத்தகத்திலே உங்களுக்கு கிடைக்கும். இயேசு இந்த உலகிலே பிறந்தது பெத்லகேம் என்று சொல்லப்படுகிறதான ஊரில். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இயேசு அப்பத்தின் வீட்டிலே பிறந்தார். அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவாப்பம் என்று சொன்னார். அவதமாக இயேசு அப்பத்தின் வீட்டிலே பிறந்தபடியினாலே தான் நானே வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவாப்பம் என்று சொன்னார். அவர் இயேசுவாகிய ஜீவாப்பம் நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அவருடைய பிறப்பிலேயே அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்பதை உறுதிப்படுத்தினார். சிலுவை மரணத்திலும் கூட அதனை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய இரத்தத்தை பானமாக்கி இதிலே பானம் பண்ணுங்கள், பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு சுருக்கமான செய்தி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? அதோடு மாத்திரமல்ல, வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்ததான வான சாஸ்திரிகளும் கூட ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். கண்டு அவர்கள் இந்த நட்சத்திரம் ஒரு ராஜாவின் பிறப்பை அறிவிக்கிறதான நட்சத்திரமாய் இருக்கிறதே, ஆகையினால இந்த நட்சத்திரம் எந்த திசையிலே அது உதயமாயிற்று, எந்த திசை நோக்கி அது போகிறது என்பதையெல்லாம் அந்த நட்சத்திரம் அப்படியே மூவ் ஆகுது, அப்படியே கடந்து செல்கிறது. அதை பார்த்து பின்பற்றி கொண்டே வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்ததான தீர்க்க தரிசனமும் கூட பிழையாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசி 7ஆம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும்,
அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திர எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அவதமாக யாக்கோபின் நட்சத்திரமாய், யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலின் சந்ததியில் தோன்றின ஒரு நல்ல பிரகாசமிக்க ஒரு நட்சத்திரமாய் இயேசு பிறந்தார். ஆகையினாலே இயேசுவனுடைய பிறப்பிலே அநேக விசேஷங்கள் எல்லாம் உண்டு. அதனாலதான் எல்லா வீடுகளிலும் ஸ்டார், கிறிஸ்மஸ் ஸ்டார் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நட்சத்திர கூட்டை வீடுகள் தோறும் செய்தும் சில வீடுகளிலே அதை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள், அடையாள சின்னமாக்கி கொண்டாடுகிறார்கள். இயேசுவின் பிறப்பை அறிவித்த நட்சத்திரம் இது என்று சொல்லி இன்றைக்கு நிறைய ரெடிமேட் நட்சத்திரங்களெல்லாம் கடைகளிலே விற்கிறார்கள். அவைகளை வாங்கி வந்து கூட வீடுகளுக்கு முன்பதாக வாசல்களிலே அவர்கள் ஏற்றி வைத்து எல்லாரும் அதனை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த நட்சத்திரம் என்று சொல்றார். ஆகினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்தது உண்மை, சரித்திரபூர்வமானது. அதோடு மாத்திரமல்ல, இயேசு சிலுவையிலே மரித்ததும் உண்மை. அவர் சிலுவையிலே மரித்த போது இந்த உலகம் முழுவதுமே ஸ்தம்பித்தது, அந்தகாரம் அடைந்தது. என்றாலும் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தின் மூலமாக அவர் 3ஆம் நாளில் உயிருடன் எழுந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிறதான ஒரு வெளிச்சத்தின் செய்தியை தேவனாகிய கர்த்தர் உரைத்திருக்கிறார், அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் உள்ள செய்திகள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் எழுத வேண்டிய அவசியமில்லை. ஆகையினால கிறிஸ்துவின் பிறப்பை முக்கியத்துவப்படுத்தி இந்த சிறிய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து உதிக்கும் என்று சொல்லி உதித்த அந்த நட்சத்திரத்தை குறித்து 60 தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருக்கிறார்கள் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் இது விசேஷித்த ஒரு புத்தகம். நீங்கள் வாங்கி படிப்பீர்களே ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், கிறிஸ்மஸ் என்று சொல்லப்படுகிறது, அது தவறான ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த தவறான நாளானது கிறிஸ்துவினுடைய பிறப்பை மெய்ப்பிக்கிறபடியினாலே, உண்மை என்று சொல்லி உலகம் முழுவதுமே எல்லாரும் அங்கீகரித்து கொண்டாடுகிறபடியினாலே அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினாலே கிறிஸ்து பிறந்தார் என்கிற நாள் வேதாகமத்தில் குறிப்பிடப்படாதபடியினாலே இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். ஆகையினால் அது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு வேதாகமத்தின்படியும் சரித்திரபூர்வமாகவும் எந்த நாளிலே பிறந்தார் என்று கணித்து, வேதாகம பூர்வமாக கணித்து இயேசுவின் பிறப்பின் நாளை இந்த சிறிய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த நாளை அறிய ஆர்வமுடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். இன்னும் அநேக செய்திகளை இந்த புத்தகம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடும். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்காக இந்த உலகிலே பிறந்த இயேசு இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவனுடைய ரட்சிப்பிலே நாம் களி கூறும்படியாகும், அவருடைய வழியிலே முன்னேறி செல்லும்படியாகும், அந்த ரட்சிப்பை தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்கும்படியாகும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. முடிவு பரியந்தம் இயேசுனுடைய உபதேசத்திலே நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவு பரியந்தம் இயேசுவின் போதனைகளின்படி நடந்து ஆன்ம வாழ்விலே தேவனாக கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்த வாழ கர்த்தர் தாமே உங்கள் யாவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.